வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் வந்து பிரசன்னாங்க. என்ன பேருங்க? பிரசன்னா. ஓகே, பிரசன்னா. எப்ப பார்த்தாலும் பிரசா. நீங்க டிவி வால்யூம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிட்டு பேசுங்க. இப்போ ஓகேங்களா மேடம்? ஓகே, சொல்லுங்க. என்ன எப்ப பார்த்தாலும் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களான்னு கேட்டேன். இல்ல மேம், பிரஸ் பண்ண நினைக்கிறதா மேம், பக்கத்துல போகும்போதே வந்து லேக் அவுட் ஆயிருது. சரி சரிங்க. எடுத்ததுமே வந்து ஆல் அவுட்டா? இல்ல மேம், அப்படி கிடையாதுங்க. இப்ப எனக்கு ஏஜ் 30 ஆயிடுச்சு. ஓகே, திருமணம் ஆயிடுச்சா? ஆச்சுங்க. ஓகே, குழந்தைகள் இருக்கா? இல்ல மேம், அதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கோம். செட் ஒன்னும் ஆகல. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து எனக்கு 25 வயசுலயே வந்து ஒரு பொண்ணு கூட லைட்டா கசமுசா நடந்து போச்சு. இல்ல மேம், டிங்கோல்ஃபி தான். அப்படின்னா? டிங்கோல்ஃபி அப்படின்னா புதுசா இருக்கு, நல்லா எனக்கு. கொஞ்சம் சொல்லுங்களேன், கத்துக்கிறேன். அது டிங்கோல்ஃபிங்கிறது டிங்கோல்ஃபி, அது ஒரு மராட்டி மொழின்னு வச்சுக்கீங்களேன். மராட்டி மொழியா? நம்ம அப்படி இருந்துட்டு இப்போ வந்துட்டு அதாவது வந்து புற வேலைகள் மட்டும் அப்படியா? இல்ல மேம், பொண்ணோட ஒரு சரி விடுங்க, அப்படியே அப்படியே வச்சுக்கலாம். தட்டி தடவி கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறது. அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல போயிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்டுக்குள்ளேயே வந்துட்டு முடிஞ்சிருது. என்ன பண்றது? தம்பி தூங்குற மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க, தூங்க மாட்டேறாரு, அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஆனா வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கறது மட்டும் நடக்குது. ஆமாங்க, வெளியேறிட்டே இருக்கு. அப்படி அது ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆயிருது. ஏன்னா டெய்லியுமே இதே வேலையா இருக்கும் போது வந்து நமக்கு அது கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். அது என்ன பண்றதுன்னு கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு சொன்னீங்க அப்படின்னா. தாராளமா நீங்களே சொல்லுங்க. பிரசன்னா, கொடுக்க வேண்டியது இருக்கு. பிரசன்னா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதாவது இப்ப என்ன வயசு நீங்க? 30. மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 years ஆச்சுங்க. 3 years. ஆமா சார். சரி, நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா 3 வருஷமாச்சு குழந்தையும் இல்லைன்றீங்க. இல்லைங்க. ஆமா, தாம்பத்தியத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா டீல் பண்ணுங்க, பதட்டம் வேண்டாம். பொதுவா வந்து துரிதமா சக்தி வெளியேறி தாம்பத்திய இன்பத்தை கெடுக்கிறதுல முக்கிய பங்கு மன ரீதியான உள்ள ஒரு பதஷ்டம், அவசரம். ஒண்ணு, இந்த செக்ஸுவல்ல ஆர்வத்தை ரொம்ப இது பண்ண வேணாம், அதை கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிட்டு புற வேலைகள்ல முதல்ல ஈடுபடுங்க. உங்களுடைய தம்பியை கொஞ்சம் நேரம் தூங்க வைங்க. தூங்க வச்சுட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு, அதாவது அவங்க கிட்ட போகும்போதெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேலண்ட் என்ன, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது, உஷ்ணத்தால இந்த தொல்லைகள் ஏற்படும். நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து சும்மா விளையாட்டு காரியம் இல்லை. அதாவது மனைவியை ஒவ்வொரு முறை உடலுறவு கொள்ளும் போது மனைவியை முழுக்க திருப்திப்படுத்தணும். திருப்திப்படுத்தலைங்கும் போது அது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 இட்லி சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒரு இட்லியை சாப்பிட்டு மாதிரி இட்லியில கை வைக்கும் போது தட்டை பிடிக்கிட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு சரியான ஒரு நிறைவு இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய ஃபீலை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமா, அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிற மைண்டுக்கு வாங்க. அதுக்கு தகுந்தபடி ஆயத்தமா, அதாவது ஸ்லோவா மூவ் பண்ணுங்க, சரியா வந்து. ஹலோ சொல்லுங்க சார். இதுக்காக வந்து டெய்லியுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பாதாம் பால் இல்ல. இதுல எப்படின்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம், மெடிக்கலா காரணம் என்னன்னா, ஓவர் ஹீட்டு, சூடுனால உஷ்ணத்தினால அந்த விந்து சீக்கிரம் விரயமாகும், என்ன துரிதமா சக்தி வெளியேறும். அதை குறைக்கிறதுக்கு வேற சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன, அதை வாங்கி சில இந்த இது பாலியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கு, அதை வாங்கி படிச்சு பாருங்க. அதுல நிறைய உணவு முறைகள் இருக்கு. மோர் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம், பாதாம் பருப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், பாதாம் பிசன்ட் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் போல பொடி பண்ணி நைட்ல ஊற வச்சு போட்டு காலையில எம்டி ஸ்டமக்ல வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். இப்படி ஃபாலோ பண்ணி முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வைஃபை திருப்தி பண்றதும் உங்களுடைய உடம்பு சூட்டை வந்து குறைக்கிறதும் தான் வந்து டாக்டர் மெயினா வந்து. அதே மாதிரி விந்துவை கெட்டிப்படுத்தணும். விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடிய உணவுகள் அதை ஃபாலோ பண்ணிங்க. எந்த உணவெல்லாம் விந்துவை கெட்டிப்படுத்துமோ அதை எடுத்துங்க. ஒரு செக்ஸாலஜி டாக்டர் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா இயற்கை மருத்துவர் அணுகி
அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையான டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. ஓகே, எனிவே ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. சரி டாக்டர், இவ்ளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பொறுமையா நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்றீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. சரி நேயர்களே, நீங்களும் பாத்தீங்கன்னா நேயர்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு தீர்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து கால் பண்ணேன், ஆனா வந்து நான் இந்த சந்தேகத்தை கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கவே முடியல அப்படின்லாம் நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய சார்பாகவும் நிறைய பேர் இன்னைக்கு கால் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நாளை உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றோம். until then bye from கிரிஜஸ்ரீ. இது உங்கள் ITV வழங்கும் ஆந்தரங்கம். bye டேக். கேக்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?